இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு புத்தாண்டுல மிக முக்கியமான தகவலோட தான் வந்திருக்கிறோம். எப்படி அந்த புத்தாண்டை நம்ம வரவேற்கிறது அப்படின்றதா இன்றைய தகவல். முக்கணிகள் அப்படின்னு சொல்ற மா, பலா, வாழை இந்த 3 கனிகளையும் எடுத்துக்கிறணும், வாங்கிக்கிறணும். அதுபோக உங்க மனசுக்கு பிடிச்ச கனிகளை எல்லாம் வாங்கிக்கிறணும். வாங்கிக்கிட்டு நல்ல வாசனை தர்ற மாதிரி மல்லிகைப்பூ அப்படின்னா என்ன, ஏற்கனவே வாடாத பூக்களா இருக்கணும். ஏற்கனவே 2 நாள் ஆனது 3 நாள் ஆனதெல்லாம் வச்சுக்கிற கூடாது. அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷா பூச்செடியில் பறித்த பூக்கள் அல்லது உடனே நல்ல மொட்டா இருக்கிற மாதிரி பூ வாங்கிக்கிறணும். மல்லிகைப்பூ, அது கூட ஒரு படி பச்சை அரிசி, ஒரு படி நெல், இது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது போக நம்ம வீட்டில் இருக்க தங்க காயின்கள், வெள்ளி காயின் அல்லது தங்கம் சார்ந்த நகைகள் அல்லது வெள்ளி சார்ந்த நகைகள், இது 2 இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்புறம் புதிய ரூபாய் நோட்டு கட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம கையில் இருக்க ரூபாய் நோட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தங்க நகை, வெள்ளி நகை, ரூபா நோட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த கண்ணாடி இந்த பழங்கள் எல்லாமே முக்கணிகளோடு சேர்ந்த பழங்கள், அரிசி வகை, நெல் வகை, இந்த பூவு எல்லாமே தெரிகிற மாதிரி நம்ம இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே அந்த பழங்களுக்கு மேலே ரூபாய் நோட்டு கட்டுகளும் தங்கம் வெள்ளிகளையும் வச்சுட்டு அதை முதவே இரவு தயார் பண்ணி வச்சுக்கிறணும். தயார் பண்ணி வச்சுட்டு பெட்ரூமில் வச்சுக்கலாம். பெட்ரூமில் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் வச்சுக்கலாம். பூஜை ரூமில் முன்னாடி வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சின்ன கண்ணாடி இல்லாதவங்க என்ன பண்ணாலும் கண்ணாடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு ஸ்டூல் வச்சு அந்த இடத்துல இந்த கனி உள்ள அந்த பாத்திரத்தை நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு காலையில் முழுமையாக கண்ணை திறந்துடக்கூடாது. எந்திரிச்ச உடனே மெதுவாக கண்ணை மூடிக்கிட்டே என்ன கண்ணை திறக்காம அந்த பழம் வைத்திருக்க கனியில தான் முழிக்கணும். அதுல கண்ணாடியில கனியை பார்க்கணும். அதுதான் இன்னும் சிறப்பு. அப்படி பார்த்துட்டோம்னா அந்த வருடம் பூராமே செல்வாக்கோட விளங்குவோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. வீட்டில் நல்ல சுபிச்சம் கிடைக்கும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. இதை நீங்களும் பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறுங்க. முக்கியமாக அம்மா எந்திரிச்சிருவாங்க இல்லையா, நம்ம எல்லாருமே அம்மா பிடிச்சி கூட்டிட்டு வர்ற மாதிரி அவங்க கூட்டிட்டு அந்த கனிகள் முன்னாடி அந்த கண்ணாடிக்கு நேரம் நிறுத்தி வைங்க. அந்த கண்ணாடியில கனிகளை பார்த்துட்டாக்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். எல்லா ஆண்டும் புத்தாண்டும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்புல சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.